अर्जुन उवाच दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्तु संवृत्तः सचेताः प्रकृतिं गतः। अर्जुन उवाच दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्तु संवृत्तः सचेताः प्रकृतिं गतः। भगवान इत्यर्जुनं वासुदेवस्ततोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्य वपुर्महात्मा। इव्वाறாக அர்ஜுனனிடத்திலே பகவான் வாக்கு சொல்லி தன்னுடையதான அசாதாரணமான தனக்கே உரித்தான சௌமியமான ரூபத்தை திரும்பவும் காட்டியுள்ளான். அவனை ஆஸ்வாசப்படுத்தி பீகனான அவனை ஆஸ்வாசப்படுத்தி புனக சௌமிய உபுத்வா சௌமிய உபுன்னா சௌமியமான மனசுக்கு பிரீத்திகரமான தன்னுடைய அசாதாரண புதுமான சங்க சக்கரங்களால் அலங்கிருதமான திவ்ய விக்கிரகத்தை உடையவனாக ஆனான். இதுக்கு பாக்கியத்துல ஏவம் பாண்டுதனயம் பகவான் வசுதேவ சூனு ஊக்துவா பூயா ஸ்வகீயமேவ சதுர்புஜம் ரூபம் தர்சயாமாச. ஏவம் கண்டவாறு பகவான் பாண்டுதனயம் பகவான் வசுதேவ சூனு பாண்டுதனயம் ஊக்துவா பகவான் வசுதேவ சூனுனாக்க சாட்சாத பகவான் வந்து வசுதேவ சூனுவா வசுதேவ புத்திரனாக அவதரித்திருக்கக்கூடிய பகவான் வாசுதேவா பாண்டுதனயம் ஊக்துவா பாண்டுதனையன் பாண்டு தனையான புத்திரன் பாண்டு தனையான தமிழ்ல கூட தனையன்னா புத்திரன் தனையாங்க சம்ஸ்கிருத தமிழ்ல ரெண்டுமே தனையாங்க சப்தமான புத்திரன் தனையன்னாக தமிழ்ல சம்ஸ்கிருத ரெண்டுலையுமே சில சப்தங்கள் இப்படி ரெண்டுலையுமே ஏகரூபம் உபயோகப்படுற சப்தங்கள். வசுதேவ சூனு பாண்டு தனயம் ஏவம் உக்த்வா பூயः ஸ்வகீயமேவ சதுர்புஜம் ரூபம் தர்சயாமாச. ஸ்வகீயம் ஸ்வகீயம் தனக்கே உரித்தான தனக்கே அசாதாரணமான தன்னுடைய சதுர்புஜமான திருவுருவை அதற்கு தர்சயாமாச. அபரிசித ஸ்வரூப தர்சனேன பீதமேனம் புனல் பரிசுத்த சௌமிய உபூத்வா ஆஸ்வாசயாமாச. அபரிசித ஸ்வரூப தர்சனேன ஏற்கனவே பரிசுத்தமான ஸ்வரூபம் இல்லை. இது இந்த பெருமாள் காட்சியதான இந்த விஸ்வரூபமானது எவ்வளவு உத்கிருஷ்டமாக இருந்தாலும் அது அர்ஜுனனுக்கு பூர்வ பரிசுத்தம் இல்லாத காரணத்தான அற்புதபூர்வமாக இதற்கு முன்னால பார்க்கப்படாத கேட்கப்படாததான சரி அபரிசிதமான பரிச்சயமற்றதான ரூபமாக இருந்ததுனால அர்ஜுனனுக்கு பீதி ஏற்பட்டது. நல்ல வஸ்து கூட முன்ன தெரியாத வஸ்துவா இருந்தா அது பீதி உண்டுபடுறது. அதனால பீதமேனும் புதவி பரிச்சவா திரும்ப இவருக்கு முன்பு பழகியதான அந்த சௌமியமான ரூபத்தை எடுத்து அதை திரும்ப எடுத்துக்கொண்டு தம் ஆஸ்வாசையாம அவனை ஆஸ்வாசப்படுத்தினாங்க. பயத்தவனை சமாதானம் பண்றதுதான் ஆஸ்வாசம் பண்றது. மகாத்மா மகாத்மான சத்திய சங்கல்பனா சத்திய சங்கல்பனான பகவான் என்ன பண்ணா முதல்ல இதில் ஆசைப்பட்டபடியே அவனுக்கு தன்னுடையதான இந்த விஸ்வரூபத்தை காண்பித்தாரே பகவான். அபரிமிதமான அந்த ரூபத்தை தரிசனத்தினால பீதியுற்ற அவனுக்கு திரும்பவும் தன்னுடையதான சௌமியமான வசுவை காண்பித்து அந்த சத்திய சங்கல்பனான பகவான் அவனை ஆஸ்வாசப்படுத்தினான். ஆகிய சர்வேஸ்வரஸ்ய பரமபுருஷஸ்ய பரஸ்ய பிரம்மணः ஜகதுபகிருதி மர்த்தியஸ்ய வசுதேவ சூனோः சதுர்புஜமேவ ஸ்வகீயம் ரூபம். இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்தை பெருமாளும் ஞானந்தரும் ரெண்டு கையோடு தான் படம் போடுறா. அதனால பெருமாளுக்கு இப்படிப்பட்ட சதுர்புஜம் உண்டா? சதுர்புஜ ரூபத்தை ஸ்வகீய ரூபம் தனக்கே உரியதான தனக்கே அசாதாரண ரூபம் சொல்லிருக்கு. இது கிருஷ்ணாவதாரத்தை பெருமாளுக்கு இது ஸ்வகீயம் ரூபமா அப்படிங்கிறத முதல்ல அத்திய சர்வேஸ்வரஸ்ய பரமபுருஷஸ்ய
பரஸ்ய பிரம்மணா ஜெகத் உபகிருதி மர்த்திய சர்வேஸ்வரனான பரமபுருஷனான பரபிரம்மபூதனான பகவான் ஜெகத் உபகிருதி மர்த்திய இந்த லோகத்துக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக, லோகத்துக்கு நன்மையை விளைவிப்பதற்காக இந்த மர்த்தியன மனுஷ ரூபமாக வந்திருக்கக்கூடிய இந்த வசுதேவ பூமோ சமுர்புஜமேவ சொத்தியம் ரூபம். இதுக்கு முன்னால மர்த்தியாவதாரம் பண்ணினார். ராமாவதாரம் மனுஷ ரூபேன அவதரிக்கிறது தான். ஆனா அதுல சதுர்புஜம் இல்லை, சங்க சக்கரங்கள் இல்லை. ஏன் இப்பவும் பெருமாள் இதுவும் மனுஷ ஜாதியில மனுஷ ஜாதியில மனுஷனாக வந்து அவதரித்திருக்கார். இப்ப மட்டும் சதுர்புஜங்கள் உண்டா அப்படின்னு கேட்டா, பரஸ்ய பிரம்மணா பரமபுருஷஸ்ய சர்வேஸ்வரஸ்ய ஜெகத் உபகிருதி மர்த்திய ஜெகத்துக்கு உபகாரம் பண்ணுவதற்காக மனுஷரா வந்து அவதரித்திருக்கக்கூடிய வசுதேவருக்கு புத்தனான பகவானுக்கு கண்ணனுக்கு சதுர்புஜங்களுடைய ரூபமே சொத்தியம் ரூபம். சில பெருமாள் 2 புஜங்களோட காட்சி அளிக்கிறாரே அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 புஜங்களோட காட்சி எடுத்து ஒரு காலம் வரையிடும். அதற்கு மேல பெருமாளுக்கு சதுர்புஜம் தான் ரூபம். சம்சாரத்து கீத வசுதேவ பிரார்த்தனையின ஆசம்சவதாது முதற்பயம் உபசம்சுதம் பத்தாவது ஆதிஷ்குதன். பெருமாள் எதனால 2 கைகளை மறைத்து போனான்னு கேட்டா உபசம்ஹர விஸ்வாத்மன் இல்ல அதோ ரூபம் அலௌகிகம் அப்படின்னு கம்சனுக்கு உள்ள நீதியினால கம்சனுக்கு இலக்கணமாக தெரியக்கூடாது என்பதற்காக வசுதேவ கம்சன்ல சேர்ந்து பீதி அழிந்து வசுதேவரால பிரார்த்திக்கப்பட்டு கம்சவதாது கம்சவத பர்யந்தம் கம்சவதம் மறைந்தும் பெருமாள் 2 விதங்களை மறைத்து வைத்துக் கொண்டார். அதற்கு பச்சாத ஆவிஷ்கிருதம் அந்த மறைத்துக் கொண்டதான மட்டுமுள்ள 2 விதங்களோடு சேர்த்து சதுர்புஜமாகத்தான் அப்புறம் அவதார பரியந்தம் சகனி சோதிக்கு எழுந்து வரும். கம்சவதமான உத்தர களத்தில இருந்து பெருமாள் அவதரித்தது முதலாக கம்சவதம் பரியந்த 2 கைகளோட சாமானியமான சிசுவை போல சாமானியமான குழந்தையை போல இருந்து கம்சவதம் பண்ணின பிறகு அவதார சமாப்தி காலம் வரையிலும் சதுர்புஜனாகத்தான் அதுதான் சொசியமான ரூபமாக கொண்டு எழுந்து வருகிறார். தேவகி காலத்துக்காக பாகவத சொல்றார், வசுதேவ காலத்துக்காக விசுவாசம் சொல்றார். சதுர்புஜத்தோடு இருந்தபோது பெருமாள் அப்படின்னு சாத்விகமான சுபாவம் உள்ளவர்களா இவன் பெருமாள் நினைச்சா, அது ஏதோ வேக கட்டிருக்கான்னு நினைச்சா. ஆமா பௌத்திரவாசியோட இதே சித்தரா ஒருத்தர் இருந்தாங்க, அவரை பார்த்து சாப்பிட்டு சுபாவம் அவங்களோட சித்தர் அதே ஒரு ஆட்சி வேகம் பண்றாரு. அதே மாதிரி அதே தான் பெறுவாங்க. அந்த ஜராசந்த சிசுபால தொகுதிகள்லாம் என்னன்னா ஏதோ அன்னைக்கு ஏழையா இன்னைக்கு ஏதோ வந்து இதெல்லாம் 2 கையில கூட சேர்த்து வேகம் போட்டு அடைகிறான் அப்படின்னு அவர்கள் நினைச்சேன். பகவான் உள்ளபடியாக சாத்விக பிரதிகளுக்கு அறிவித்தாங்க. ராஜர் தாமத பிரதிகளுக்கு அவர் அந்நியதாவாகத்தான் காட்டுகிறார். எல்லாரும் அவன் தோற்றுவது ஒரே மாதிரி தான். ஆனா அவர்களுடைய மனசில் உள்ள தோற்றங்கள் கிடையாது. அதுக்கு அவர்களுடைய ரகசிய குணங்கள் காணும். அதனால சம்சாது கீத வசுதேவ பிரார்த்தனையின கம்சவதாது முதற்பயம் உபசம்ஹிருதம். அது பச்சாது ஆவிஷ்கிருதம். கம்சவதத்துக்கு பிறகு அந்த மறைக்க 2 கைகளும் ஆவிஷ்கரிக்கப்பட்டன, நல்ல சோது மாதிரி செய்யப்பட்டன. தாமோகி தேவதேவேச சங்கரங்க கதாதர திவ்ய ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர. இது விஷ்ணு புராணத்துல உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமேன சதுர்விதம் இது பிரார்த்திதம். இதே வார்த்தைகளை கொண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம், இந்த அலௌகிகமான ரூபத்தை மறைத்துக் கொள் அப்படின்னு தேவகியினுடைய பிரார்த்தனை.
ரெண்டு உண்மைதான். ரெண்டு பேரும் நம்ம பிரார்த்திச்சிருக்கா. ஒருத்தர் புருஷனுடைய பிரார்த்தி சொன்னார், இன்னொருத்தர் பிதாவுடைய பிரார்த்தனை, ஒருத்தர் மாதாவுடைய பிரார்த்தனை. இதுக்கு பிரார்த்திக்கம் சுசுபாலசியாதி விஷதோ அனவரத பாவனா விஷய சதுர்புஜமேவ வாசுதேவ வசுதேவ சூனோ ரூபம். இது எதுக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டாக்க, இது யாரோ சில பேருக்கு மட்டும் சதுர்புஜமாக தெரிஞ்சு மற்றவர்களுக்கு தெரியல. பெருமாளை துவேஷித்தவர்களுக்குள்ள அக்ரேசரனாக இருக்கும் சிசுபாலன். சிசுபாலன் பெருமாளை யாரும் அதிகமாக துவேஷிக்க முடியாது. கீழ்மை வசதிகளே வையும் சிசுபாலன். அந்த சிசுபாலுக்கு சிசுபாலத்தியாச்சு துஷதா அப்புஷம் எங்க குறிக்கிறது? சிசுபாலனுக்கு மேல பகவான துவேஷித்தவர் கிடையாது. அப்படிப்பட்ட துவேஷம் அந்த சிசுபாலனுக்கும் கூட அனவரத பாவனா விஷய, அவன் அடிக்கடி வீட்டினோடும் வெறுப்போடும் மனசுல அனவரத பாவனை பண்ணதான் அந்த வசுதேவ புத்தருடைய ரூபமானது சதுர்புஜ ரூபம் தான். அப்படின்னு அர்த்தம். அவனுக்கும் பெருமாள் அப்படியேதான் சொல்றாங்க. சுசுபாலசியாது துஷதா அனவரத பாவனா விஷய சதுர்புஜமே வசுதேவ சூனோஹோ ரூபம். இதை இதுக்கு அந்த சுபாவுடைய வாக்கியம் சொல்ற உதார தீவிர சதுர்பாகு சங்க சக்கர கதாதரம். இப்படிப்பட்ட பகவானைத்தான் ஆனவரவம் வெறுப்போட அவன் அந்த அனுசந்தானம் பண்ண சீட்டியோட அனுசந்தானம் பண்றாங்க. எந்த ரூபமா அனுசந்தானம் பண்ணார்களோ அத்தியந்த வெறுப்போட அத்தியந்த தேசத்தோட அனுசந்தானம் பண்ண இது அவனும் அதே ரூபத்தோட தான் அனுசந்திக்கிறான். உதார தீவிர இல்ல சதுர்பாகு. உதாரணம்னா வள்ளம் தந்தையை கொண்டதான தீவிரம் அங்கு பருத்திருக்கக்கூடியதான 4 திருக்கைகளை உடையதான சக்க சக்கர ஜடைகளை தரித்திருக்கக்கூடிய அந்த பகவானத்தான் எதை சாதுக்கள்லாம் அசுர மாலாக்காராதிகள்லாம் எந்த ரூபத்தை பிரீத்தியோட வெடிக்கிறார்களோ அதே ரூபத்தை தான் அவனும் அத்தியந்த விவேகத்தோட அதையதான் அனுபவிக்கிறான். பார்த்தேனாத்திர தேனைவ ரூபேன சதுர்புஜேனை யுக்தித்ததே. பெருமாள பிறந்தது முழுக்கமே அவர் 2 புஜனாக இருந்த காலம் அர்ஜுனுக்கு தெரியும், அவர் சதுர்புஜனாக இருந்த காலம் அர்ஜுனுக்கு தெரியும். அதனால அவரோட சில பரிச்சயம் உள்ளவனான பாவியால் கொண்டு சுஸ்தித்தனாக இருக்கக்கூடிய அர்ஜுனானவன் தேனைவ சதுர்புஜேன உனக்கே அசாதாரணமாக முன்பு இருந்ததான அந்த சதுர்புஜ ரூபத்தோடு இப்பொழுது எனக்கு பிரசாதிக்க வேண்டும்னு அர்ஜுனன் கேட்டது. ஏன்னா அந்த சதுர்புஜமான ரூபம் தான் பகவானுக்கு கிருஷ்ணாவதார சுசீயம் ரூபம். முதல்ல பிறந்து ஒரு 7 வருஷ காலத்துக்கு 2 கையோட இருந்தார். கம்சவதம் பண்ணும்போது பெருமாளுக்கு 7 வயசு. ஆமா, சின்ன எவ்வளவு நாள் கோகுலத்துல கம்சவதம் ஆனப்பதான் பெருமாளுக்கு உபநயனம். அப்படின்னா 20 வயசா இருக்கும். கம்சவதானம் அப்பதான் பெருமாளுக்கு உபநயனம். அப்புறம்தான் சாந்தி பண்ணிட்ட வேதாத்தியம் குருகுலவாசார்கள். பெருமாளுக்கு அப்புறம் வயசு யார் யார் எத்தனை வயசோ அத்தனை வயசா பெருமாள் ஆகிறான். கோபஸ்ரீகள் எல்லாம் இலட்சிகள் எல்லாம் அப்படி நந்தகோபுரத்துக்கு முன்னாலேயும் யசோதைக்கு முன்னாலே வசூலிக்கு போகும்போதும் ஒரு சின்ன பையனா இருக்கும். அங்க போன உடனே ஒரு கோபி எத்தனை வயசோ அவளுக்கு சமமான வயசாகி அவளோட விளையாடுவோம். இதெல்லாம் மாமனிகள் முதலாளி பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானத்துல இதெல்லாம் விசேஷித்து அழைக்கிற பிரமாணங்களோட மாமனிகள் மகாராஷ்டிர முதல்ல
யசோதத்தை தூக்கிட்டு போகும்போது ஒரு வயசு குழந்தையா தான் தூக்கிட்டு போவான். அவாத்துல போனவுடனே இவளுக்கு சம வயசுள்ளவனாக பெருமாள் ரூபம் உண்டாங்க. அதனால ருக்மணி கல்யாணத்துல எத்தனை வயசுனா எத்தனை வயசா இருந்தாங்கன்னா அவனுக்கு என்ன ரூபம் வேணுமோ அந்த ரூபம் கிடைக்கும். வேறு ரூபம் உண்டு. அதனால இது அவருக்கு இச்சாதிபதான ரூபம், அவருக்கு இச்சைக்கு அனுபவமாக அனுரூபமான தேகத்தை உடனே அடையும். இதுதான் அர்ஜுனன் தேனையில சதுர்புஜேன சொன்னதுக்கு சதுர்புஜமான இந்த ஆகாரம் தான் பெருமாளுக்கு கிருஷ்ணாவதாரத்தை வசுதேவ புத்தனாகிற கண்ணனுக்கு இதுதான் சொத்தியம் ரூபம் பாக்கியக்காரர் பாக்கிய பந்திகளை நிரூபித்தார். அர்ஜுன உவாச்சா திருஷ்டேனம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானிம் அஸ்தி சம்பிருஷ்டா சகேதா பிரதிலிங்கதா. இதம் மானுஷம் ரூபம். மானுஷம் ரூபம்னா பெருமாள் சொல்லிய மனுஷ சரீரம் இல்லை, மனுஷ சம்ஸ்தானத்துடைய மனுஷ சஜாத்தியமான சரீரம். பார்க்கறது மனுஷ சரீரம் போல இருக்கும். மனுஷ சரீரமானது எந்த சம்ஸ்தானத்துடையதாக இருக்கோ, எப்படிப்பட்ட கைகள் கால்கள் எப்படிப்பட்ட தலை மூன்று கண் மொழிகள் உள்ளதாக இருக்கோ அதே மாதிரி பெருமாளுடைய சரீரமானது மனுஷ சரீரத்துக்கு சஜாத்தியமாக இருக்கும். ஆனா மனுஷ சரீரமானது பிராகிருதம், பகவானுடைய சரீரம் அதே ரூபத்தோடு அப்பிராகிருதம். திருஷ்வேதம் மானுஷம் ரூபம். இப்படி மனுஷ சஜாத்தியனாக பண்ணிக் கொள்ளப்பட்டதான உண்மையிலான சௌமியமான ரூபத்தை ஜனார்தன ஆகம் இந்த ரூபத்தை கண்டு இதம் ரூபம் திருஷ்டுவா, இதம் மானுஷம் ரூபம் திருஷ்டுவா, இதம் மானுஷம் சௌமிய ரூபம் திருஷ்டுவா இதானீ சம்பிருத்த கேதாக சம்பிருத்த கேதாக சம்பிருத்தா சகேதாக அஸ்மினாக சகேதாக அஸ்மி சம்பிருத்தா அஸ்மி பிரகிருதிங்கிறத சம்பிருத்தான என்னதான், அதாவது இத்தனால் இந்த பயங்கள் எல்லாம் போகத்தக்கவனாக பயமற்ற நிலையை அடைந்தவனாக சகேதாக சகேதாக பின்னத்தம் எதுவான சுபாவத்தை சகேதாக பிரகிருதிங்கதாக அர்ஜுனுடைய சுபாவம் என்ன எனக்கும் அஞ்சாவது தானே எல்லாத்தையும் ரசிக்கிற சுபாவத்தை உடையவன். அந்த சட்ட நேரம் இழந்திருந்தால் அபரித்தமான ரூபத்தை பார்த்து ஏற்பட்ட பயத்தினால இப்ப அந்த பயம்லாம் நீங்கி சகேதா சம்பிருத்தா பிரகிருதிங்கத்தக்க இத்தனை நேரம் அப்பிரதிங்க கதனாக இருக்கும். ஏதாவது ஒன்றை பார்த்து அதனால ஏற்பட சந்தோஷத்தினாலேயோ அதனால ஏற்பட பயத்தினாலேயோ நிலை குறைந்திருக்கிறதா அப்பிரகிருதிங்கதான். அப்பிரதிங்கதான அப்பிரகிருதிங்கதான நிலை குறைகள். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அளவற்ற ஆனந்த காரணமா இருக்கலாம், அளவற்ற வீட்டிலோ துக்கமோ கூட காரணமா இருக்கலாம். பிரகிருதிங்கதனா அப்பிரதிங்கதனா அப்பிரதிங்கதனா இருந்து பிரகிருதிங்கதனா. இப்போ மொழிமா மூமொழி போய் சொல்லப்படுற அது அப்பிரதிங்கதா. அவர் என்ன பகவானுடைய கல்யாண குணங்களையும் பகவானுடைய திருநாமங்களையும் சொல்லி அதனால ஏற்பட்ட அளவற்ற ஆனந்தத்தினால் அப்பிரதிங்கதான். முதலை திரைப்பட்டு நின்ற கைமாவுக்கு செய்த காவல்கள் போர்வன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் சூழாதார் தம்மால் கருவனை சொல்லி எழுந்தும் பறந்தும் சூழ்ந்து கொள்கிறதானது அப்பிரகிருதி. எல்லாரும் இப்ப எழுந்து சொல்லிட்டாங்க உட்காந்துருக்காங்க இல்லையா. சாமானியமா இருக்கும்போது இல்லையா உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஏதேனும் ஒரு அது அதிமாத்திர சந்தோஷமோ பீதியோ ஏதாவது ஒன்று உண்டாக்கப்பட்டார்கள் உடனே அப்பிரகிருதிங்க தராங்க. பிரகிருத்தினா சுபாவம். எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் சூழாதா அம்மாள் கருமன் சொல்லி சங்கடவட்டத்துள்ளே சங்கடவட்டத்துள்ளாரை தனக்கிரையா தனித்துள்ளும் திண்டற்காரர்களுக்கு திண்டிடைக்கும் திருமாலை பங்கள் தொலைகள்ல பாடி பறந்தும் சுருந்து முதலாளர்
தலைமையோட ஆவணம் தட்ட பெருகுட்டமாய் பரவாத ஊர்வலப்புக்கும் புகாவும் உலோக சிரித்தலின் தாடி ஆர்வம் பெருகி குறிப்பார். இதெல்லாம் அப்பிரகிருதிங்கதாக. அந்த அப்பிரகிருதிங்கதாக அது அலங்கரத ஆனந்தாரு. இங்க அர்ஜுன அப்பிரகிருதிங்கதாக அதுக்கு நடிகை எவ்வளோ பயம் இருந்தானே. இது அர்ஜுனனுக்கு பிரகிருதி இல்லை, இது அர்ஜுனனுக்கு சுபாவம் இல்லை. ஏன் செட்ட நேரத்துக்கு சொல்லுக்கு சுபாவ விருத்தமான பயத்தினால நிலை விழுந்து போயிருந்த அர்ஜுனன் இப்ப பிரகிருதிங்கதாக. பிரகிருதிங்கதாக சகேதாக. சகேதாகனா சேதாக சகேதாகனா நல்ல பகுத்தறியக்கூடிய. செட்ட நேரம் இவனுக்கு ஏற்பட்ட பீதியினால உன்னையும் உடல் உணவாறு உணராததாக இருந்தானே அதெல்லாம் உணர்ச்சி ஏற்பட்டது அப்படிங்கிறதுதான் சகேதாக. பிரகிருதிங்கதாக சகேதாக சம்ருத்தா. சம்ருத்தானோ தன்னுடையதான இந்திரியங்கள் தன்னுடைய அவயவங்கள்லாம் நடுக்கம் தீர்ந்து வேறு வழியில் அமையப்பட்டது. எங்கேருந்து வந்தா இப்ப பயம் தீர்ந்ததுனால பிரகிருதிங்கதா. பிரகிருதிங்கதத்வாத்து சகேதாக சகேதத்வாத்து சம்ருத்தா. சம்ருத்தா சம்ருத்தான நல்ல இந்திரியங்கள்லாம் அவைகள்ல இருந்த நடுக்கங்கள்லாம் போய் அவைகள்ல இருந்த நிலை குறைந்த தன்மை எல்லாம் போய் நன்றாக நிலையாக பெற்றதான கரணங்களை உடையவனாய் நல்ல உணர்ச்சியை உடையவனாய் தனக்கு இடையில ஏற்பட்டிருந்ததான அப்பிரகிருதியிலிருந்து தன் சுபாவ விருத்தமான திசையிலிருந்து தன் சுபாவத்துக்குரிய திசையை அடைந்தான். இப்ப 3 கருத்தம் வர 3 கருத்தம் இங்க இருந்து வந்தாதான் சரியா வரும். அதனாலதான் அங்கே பிரகிருதிங்கதா அதையேவ சட்டேதாக. சட்டேதாக அதையேவ சம்ருத்தம். அனவதிகாதிசய சௌந்தர்ய கௌகுமாரிய லாவண்யாதியுக்தம் தத்தைவ அசாதாரணம் மனுஷத்துவ சம்ஸ்தான சம்ஸ்திதி சம்ஸ்திதி அதிசௌமியமிதம் தவ ரூபம் திருஷ்டுவா இதானி சட்டேதாக சம்ருத்தோஸ்மே பிரகிருதிங்கத்துக்கு என்ன பண்ணுவது? இவருக்கு நோக்கமே அந்த பெருமாட்டு திருமையை வர்ணிக்கிறது தான். அதனால இவரும் அர்த்தம் பார்த்துக்கிட்டு விட்டார். இந்த மானுஷம் ரூபம் அப்படிங்கிறது சௌமியம் மானும் அதை மட்டும் அதுதான் அவனுக்கு பிடிச்சது. அதனால மானுஷம் அனவதிகாதிசைய அனவதிகம்னா அளவற்றதான மிகவும் அதிகதான சௌந்தர்ய சௌகுமாரிய லாவண்யாதி இதெல்லாம் சோகத்தைக்கவே இல்லை. லாவண்யாதி சத்தைவ அசாதாரணம். சத்தைவம் கதைவா தவைவ அசாதாரணம். எந்த சத்தைவும் இல்லை கதையும் இல்லை. தவைவ அசாதாரணம் மனுஷத்துவ சம்ஸ்தான சம்ஸ்கிருதம். மனுஷத்துவ சம்ஸ்தானம்னா சம்ஸ்தானம்னா உடல் அமைப்புன்னு இருக்கும். மனுஷன் உடல் அமைப்பதோட அமைப்புடையதாகிற அது சௌமியமான தவ ரூபம் இதம் திருஷ்டுவா. இதுவெல்லாம் அவருக்கு அபேட்சிதமான அம்சம். அதுக்கப்புறம் இதானே அவன் சகேதா சம்பிரதோஸ்மி பிரகிருதிங்கிறது. அதனாலே நான் என்னுடைய சுபாவத்துக்கு திரும்பினவனாக நல்ல உணர்ச்சி உடையவனாக இந்த இந்திரியங்கள்லாம் கலக்கம் நீங்க பெற்றவனாக ஆனே. எல்லாம் எதனால உங்களுடையதால இந்த அனவதிகாதிசய அனவதிகாதிசய சௌந்தர்ய சௌகுமாரிய லாவண்யாதி யுக்தமான இந்த உலகே அசாதாரணமாக இருக்கக்கூடிய மனுஷ சம்ஸ்தான சம்ஸ்கிதமாக இருக்கக்கூடிய அதி சௌமியமான உங்களுடான இந்த திருமையை கண்டு எனக்கு நடுவில் பீதியினால் ஏற்பட்டிருந்த என்னுடைய சுபாவ விருத்தமான அந்த நிலைகள்லாம் தீர்ந்து நான் நல்ல உணர்ச்சி உடையவனாகி இந்த இந்திரியங்கள் எல்லாம் நேராக நயப்பெற்றவனானே. இது இந்த சோகத்தை அர்ஜுனன் சாதித்தது. ஸ்ரீ பகவானுவாஜா சுதுர்தர்ஷம் ரூபம் திருஷமானசி என்மய தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்சனகாங்க்ஷிணா. துர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டமானசி என்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்சனகாங்க்ஷிணா. பெருமாள் இப்ப அர்ஜுனன்
இந்த விஸ்வரூபத்தை வந்து ரொம்ப பயந்து போயிட்டான். இப்ப பெருமாள் பண்ற சரியா அவன் என்ன நினைச்சுக்கலாம், அவன் நினைக்காட்டாலும் பெருமாள் நினைக்கிறான். ஏதோ சின்ன குழந்தை எனக்கு ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சு நம்மளும் காமிச்சுட்டா ஏதோ பயப்படுறியா அப்படின்னு நினைச்சிட்டு நான் விஸ்வரூபத்தை காமிச்சது நியாயம்தான் பெருமாள் இவ்வளவு பயந்து நினைச்சு இப்படியாவது இந்த விஸ்வரூபத்தை ஏன் காமிச்சோம் பெருமாள் சொல்லி அது சொல்ற நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக உன் மேல எந்த விதமான கோபத்தினாலேயோ இதனாலேயோ காட்டலப்பா. இந்த நீ பார்த்த ரூபமானது வாஸ்தவத்துல இது அது உட்கமான ரூபம். உன்னை தவிர இது வேற தேவர்கள் கூட இந்த ரூபத்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி தான் காண்பிச்ச ரூபம் அர்ஜுனனுக்கு பயகேதுவா இருந்த போதிலும் அந்த அந்த ரூபத்தினுடைய முக்கிய கண்ணன் இந்த ரூபத்தை காண்பிச்சது நம்மளுக்கு அத்தியந்த அனுகிரகத்தினாலே அப்படின்னு அவன் நினைக்கும்படிக்கு பெருமாள் வார்த்தை பயமா இருக்குது. நான் அவங்க பயப்படுத்துறதுக்காக காட்டுல அந்த பயம் எல்லாமே ஒரு என்ன அது மெயின் ப்ராடக்ட்ல பை ப்ராடக்ட். அதனால இந்த ரூபத்தை நான் உங்களுக்கு காட்டுத அனுகிரகம் தான், நிகிரகம் இல்லை. அத ஒருவேளை நிகிரகம் நினைச்சு போறாம பெருமாளுக்கு பயம். அதனால பெருமாள் சொல்ற இது நான் உனக்கு இந்த ரூபத்தை காட்டினது சொல் அனுகிரகாய நம் நிகிரகாய. இது அதாவது ஒரு விஷயம் தெரியாம ஒரு விஷம் சாப்பிட்டு கொடுத்து கேட்டாக்க உடனே கொடுத்து நிகிரகம் தானே. அவன் கேட்டான் கொடுத்தேன் அப்படின்னு அவன் கேட்டாலும் கொடுக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தார். இல்ல அவன் கேட்ட பதார்த்தம் ஹானிகரம் தெரிஞ்சிருந்தவும் அதை கொடுக்கறது நிகிரகத்தான செய்யணும். அதான் ஹானிகரம் இல்லைன்னு பெருமாள் சொல்ல போறாரு. ஒருத்தருக்கு பீடி உண்டாக்குறது ஹானிகரம் தானே. ஒரு ரொம்ப அபாயமான வஸ்து சாமி ரொம்ப கரெக்டா மனத்தத்தை உண்டாக்குற வஸ்து. அந்த வஸ்து எங்க வீடு குழு குழந்தை கேட்டுக்கா உடனே அந்த குழந்தைக்கு குடுத்துருமா யாருக்கு அவன் வேண்டாம். இது ஒன்றும் இது ஹானிகரமானது இல்லை. அவன் ஒரு பெருமாளுக்கு இல்லையா அவனுக்கு அறியாமல் தன்னோட வீட்டு உள்ளவோ தன்னை கொஞ்சம் கூட தப்பா நினைச்சா அவனுக்கு பெருமை பெருமை அவனுக்கு முது சுவாவம் பண்ணலாம். பஸ் ரியாக்ஷன் பயம் இல்லை. பஸ் ரியாக்ஷன் ரொம்ப சந்தோஷத்தை நான் பார்த்து அப்புறம் பெருமாள் இந்த பாரத யுத்தத்துல இவர்கள்லாம் கடிச்சு அடிச்சு இதெல்லாம் பட்டதை பார்த்தோம்னா பயம் வேணும். அதெல்லாம் கூட பெருமாள் அவனுக்கு வீட்டு உனக்காக இதெல்லாம் பண்ண போறேன்னா காமிச்சேன். உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே உன்னை நீ ஜெயிச்சுட்ட இனிமே நீ பண்ற காலம் நினைத்த மாத்திரம் சொல்லிட்டாரு. பெருமாள் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால பெருமாள் என்ன சொல்ற நான் உனக்கு இந்த ரூபத்தை காண்பிச்சது தன் அனுகிரகாக இல்லை அப்படிங்கிறத பெருமாள் இப்போ அர்ஜுனுக்கு புரிய முடியாது சொல்றேன். புனர்தர்சனம் ரூபம் திருஷ்டமானது என்ன தேவாபி அஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தர்சன காஞ்சினா என்னுடையதான யாரும் துர்தர்சனம் காண்பதற்கு இயலாதது, புதுர்தர்சனம் காண்பதற்கு நிகழ்ச்சியை இயலாதது. இந்த துர்தர்சனத்துக்கு முன்னால ஒரு பூ போட்டா அது மிகவும் அதிகம். சுதராம் துர்தர்சனம் மிகவும் துர்தர்சனாக இருக்கக்கூடிய காண்பதற்கு மிகவும் இதாக இருக்கக்கூடிய இப்பொழுது நீ என்னுடைய எந்த ரூபத்தை கண்டாயோ அந்த ரூபம் எது மன ரூபம் திருஷ்டமானதுன்னா நீ கண்டவனாக உள்ளாய், நீ பார்த்தவனாக உள்ளாயோ, அதாவது முன்னால் பார்க்கப்பட்ட என்னுடைய இந்த ரூபமானது சுதுர்தர்சம் காண்பதற்கு மிக மிக அரியது.
மனுஷங்களுக்கு நிகழ்காரியதுன்னு சொல்றேன்னு சொல்லியா? இல்ல, ஆகிய ரூபத்திய பிரம்மருத்ராதிகளான தேவதைகள் கூட இந்த ரூபத்தை நித்தியம் தரிசன காமிக்கணும். இவர்கள் இந்த ரூபத்தை காண வேண்டும் என்று நித்தியம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தரிசன காமிக்கணும், இந்த ரூபத்தை நித்தியம் காண வேண்டும் என்று, நித்தியம் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் காணவில்லை. தர்சன காங்ஷா, தர்சன ஆகாங்ஷா, காண வேண்டும் என்ற ஆசை எப்ப முடியும்? கட்டாக்க முடியும். இவர்கள் நித்தியம் தரிசன காங்கினா இல்ல சுவாமி, இந்த ரூபத்தை எவ்வளவு தூரம் கண்டாலும் காணும் போல இருக்கும், அதனால தரிசன காங்கினா. நித்தியம் தரிசன காங்கினா. அதே பார்த்த செத்த நேரத்துக்கானும் பார்த்த ஒரு நாளைக்கானும் தோணும் சொல்றது. அதுதான் நித்தியம் தரிசன காங்கினா. இதை காண்பத இவருடைய தரிசன ஆகாங்கைங்க இந்த ரூபத்தை காண வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக உடையவர்களாக இருக்காருன்னா அப்ப இன்னும் ஒரு தடவை கூட காணப்பெறாதவர்கள். தர்சன ஆகாங்கினா இல்ல, தர்சன காங்கினா வராது இல்லையா? அப்ப என்ன நித்திய தரிசன காங்கினா நித்தியங்கிற அப்படியே நீ சொல்ற மாதிரி அர்த்தம் வந்து சோழ எப்படி நித்திய தரிசன நித்தியம் தரிசன காங்கினா. இதை நிச்சயமாக காண ஆசைப்படுவதா இருந்தா நித்திய தரிசன காங்கினா. இந்த தரிசன காங்கினா நித்தியம் தரிசன இதை காண்க வேண்டும் என்கிற ஆவலை நித்தியம் உடையவர்கள். இந்த நித்தியம் தரிசன காங்கித்தோடு அன்வயிக்கும். ஏகதேசமான தரிசனத்தோட மட்டும் நித்திய தரிசனம் தான் வருகிற நித்தியம் தரிசனம் வராது. நீ சொல்ற அர்த்தம் சுவாரஸ்யமான அர்த்தம். அது எப்ப கிடைக்கும் கேட்டா நித்திய தரிசன காங்கினா அர்த்தம் கிடைக்கும். சுதர்சனிதம் ரூபம் விட்டலானசியம் நம தேவாபிய ரூபஸ்ய நித்தியம் தரிசன காங்கினா மமேதம் சர்வஸ்ய பிரசாசனே அவஸ்திதம் சர்வாஸ்ரயம் சர்வகாரணபூதம் ரூபம் எது விட்டலானதி. என்னுடையதான சர்வசிய பிரசாசனை அவசியம் சகல பதார்த்தங்களையும் தனக்கு விபூதியாக கொண்டு அவைகளை நியமிப்பதிலே ஸ்திரமான தன்மையுடையதாக. பிரசாசனம்னா நியமனம், பிரகர்ஷேன சாசனம். எந்த பதார்த்தம் எந்த உல்லங்கனம் பண்ண முடியாதபடிக்கு சர்வ பதார்த்தங்களையும் என்னுடைய நியமனத்திலே வைக்கக்கூடியதாகவும் சர்வத்துக்கும் ஆதாரமாக ஆச்சரியபூதமாக லோகத்தில் உள்ள சமஸ்த பதார்த்தங்களையும் தரிக்கிறதாக சர்வ காரணபூதமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு என்னுடைய ரூபத்தை நீ இப்பொழுதும் கண்டாயோ அந்த ரூபம் சுதுர்தர்சம் நேனாத்து திரட்டும் சத்தியம். இது ஒரு பொழுது ஒருவராலும் காண்பதற்கு இயலாததான துர்தர்சனான ரூபம். யாராவது மனுஷன் சொல்றேன் அப்படின்னு இல்ல. ஆத்திய ரூபத்திய தேவா அபி நித்தியம் தரிசன காங்கினா. ஆத்திய ரூபத்திய தேவாபி நித்திய தரிசன காங்கினா இல்ல, நித்தியம் தரிசன காங்கினா. இதை காண வேண்டும் என்கிறதான ஆவலை நிச்சயமாக உடையவர்கள். அப்படின்னா என்னத்தோம் நட்டு திருஷ்ட வந்தாங்க இன்னும் காணாதவர்களாக இருக்கிறார்கள். சுதுர்தர்சம் இதம் ரூபம் திருஷ்டவானசியம் மம தேவா அத்திய ரூபஸ்ய நித்தியம் தர்சன காங்கினா. குத இத்தியந்தாக ஏன் சுவாமி இந்த ரூபத்தை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு பிரம்மருத்ரா இந்திராய தேவதைகள் கூட இதை காணாதவர்களாகவே காண ஆசைப்பட்டவர்களாகவே இருக்காருன்னா இதுக்கு சுபுத்தத்துக்கு காரணம் என்ன? இது காண்பதற்கு மிகுந்த அரிதாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றா. நாகம் வேலையின்ன தமசா நதானேன நசேஜ்யா சத்தியம் ஏவம் இதோ திருஷ்டும் திருஷ்டவானசிமாம் யதா பக்தியா பரமேயா சக்கியா அகம் ஏவம் இதோ குணே ஞாபகம் திருஷ்டும் தபத்தேன பிரவேசுத்த பரம் தப. நாகம் வேலையின்ன தமசா நதானேன நசேஜ்யா சத்தியம் சக்கிய ஏவம் இதோ திருஷ்டும் திருஷ்டவானசிமாம் யதா பக்தியா பரமேயா சக்கியா
அகம் ஏவம் விதோத்குண ஞாபகம் வெட்டும் தபத்வேன பிரவேசித்த பரம் தப.